எல்லாருக்கும் வணக்கம். நடுவர் ஐயாவினுடைய பாதங்களுக்கு வணக்கம். பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அளவுக்கு நான் உயரம் இல்லை எல்லா விதத்திலும். எனக்கு பல சங்கடங்கள் இந்த மேடை. பட்டிமன்றங்களில் பொதுவாக என்னுடைய அன்பு சகோதரர் ராஜாவை எதிர்த்து பேசித்தான் எனக்கு பழக்கம். அவர் எவ்வளவு அடித்தாலும் தாங்குகிற ஒரு பிரிவை சேர்ந்தவர். கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களோடு அதுவும் ரொம்ப என்னை விட உயரமாக இருப்பவரை எதிர்ப்பதற்கு எனக்கு சில தயக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த மேடையில் உண்மையை சொல்லுவது என்று நான் வந்திருக்கிறேன். நீங்கள் அதை பற்றி கவலையே படாம நல்ல தாராளமாக அடிக்க. அதிலே நடுவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சி என்பது இந்த அவர் நேரம் அதிகம் இல்லை. அவர் பேசிய மயக்கமூட்டுகின்ற மொழிகளிலிருந்து உங்களை எழுப்புவதற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன். இவ்வளவு அழகான தமிழில் சொற்களை குவித்து தமிழ் வாழ வேண்டும், இனம் வாழ வேண்டும், எனவே கம்பனை படிக்க வேண்டும், கம்பன் தான் இளைஞர்களுக்கு என்றெல்லாம் அவர் சொன்னதில் எனக்கும் பிரசாந்தனுக்கும் என்ன மாற்று கருத்து இருக்க முடியும்? மாற்று கருத்து இருந்தால் இந்த மேடைக்கு நாங்கள் ஏன் வருகிறோம்? ஆனால் நான் உங்களை பார்த்து கேட்கிற நியாயமான கேள்வி. பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்கள் சிறுவனாக இருந்தபோது அம்மா ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அழைத்து கொண்டு போனார்கள். பல சான்றோர்களுடைய காலில் விழுந்து வணங்குகிற வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. காலை தொட்டார், கும்பிட்டார், அவர்கள் வாழ்த்தினார்கள். இங்கே வளருகிற உங்கள் பிள்ளைகளை, இப்போது வந்திருக்கிற இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள் தவிர எவ்வளவு சான்றோர்களை வணங்க வைக்கிற வாய்ப்பு உங்களுக்கு தினந்தோறும் கிடைக்கிறதா? சொல்லுங்கள், கிடைக்கிறதா? ஏன் அவர் கேட்டால் தான் பதில் சொல்லுவீங்களா? நான் கேட்டால் பதில் சொல்ல மாட்டீங்களா? என்னவோ தினந்தோறும் இங்கே தமிழ்நாட்டிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் அணி அணியாக சான்றோர்கள் வந்து கொண்டே இருப்பதை போலவும் நீங்கள் எல்லாம் உங்கள் வேலையை விட்டுவிட்டு உங்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து தினந்தோறும் அவர்களை வணங்க வைப்பது சாத்தியம் என்பது போலவும் பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்கள் பேசுகிறார். சாத்தியமா? அழைத்து கொண்டு வருகிற அளவு சான்றோர்களினுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் குறைந்த பிறகு யாரை அழைத்து கொண்டு வரப்போகிறீர்கள் என்று நான் கேட்கின்றேன். நடுவர் ஐயா அவர்களே, பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா பேசின சில விஷயங்களை நீதிமன்றத்தின் அவை குறிப்பிலிருந்து நீங்கள் நீக்க வேண்டும். ரொம்ப சாமர்த்தியமாக என்னுடைய எதிரணி கட்சி தலைவர் உங்களினுடைய வாதங்களை நாம் குறிப்பிட்டு சொல்லுவது நீதிமன்றத்தினுடைய வழக்கு முறைக்கு ஒத்திசைவு கொண்டது என்று சொல்லுகின்றார். நடுவரினுடைய பேச்சிலிருந்து மேற்கோள் காட்டுகின்றார். அதுதான் போனால் போகிறது என்று நான் மன்னிக்க தயாராக இருந்தாலும் என்னுடைய பேச்சிலிருந்தே மேற்கோள் காட்டுகின்றார். இதுவும் நீதிமன்றத்தினுடைய முறைகளுக்கு முரணானது அல்ல என்று அவர் சொல்லுகின்றார். முரணானது அல்ல. ஆனால் எது முரணானது என்றால், இந்த வழக்குக்கு சம்பந்தமே இல்லாத வேறு வழக்குகளிலிருந்து விவாதங்களை இங்கே கொண்டு வந்து மேற்கோள் காட்டுவது நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிப்பது ஆகும். அதனால் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று நடுவர் அவர்களை நான் தாழ்ந்து பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். அன்புதான் வெல்லும் என்று நான் தான் பேசினேன். இல்லை என்று சொல்ல முடியுமா? வீடியோ எடுத்திருக்கிறார்கள் அல்லவா? கேள்வி அன்புதான் வெல்லுமா இல்லையா என்பது அல்ல. கம்பன் அன்பை சொன்னானா இல்லையா என்பதா இந்த பட்டிமன்றத்தினுடைய கேள்வி. இன்றைய இளைஞர்கள் அவர்களுக்கு இது வழிகாட்டுமா என்பது கேள்வி என்றால், பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா சொல்லுகிறார், இன்று என்பது நேற்றினுடைய தொடர்ச்சி அல்ல என்று நான் சொல்லுகிறேன். இன்று என்பது நேற்றினுடைய தொடர்ச்சி அல்ல என்று நான் சொல்லுகின்றேன். பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களுடைய தாத்தாவுக்கும் பாரதி கிருஷ்ணகுமாரனுடைய அப்பாவுக்கும் இடையிலே இருந்தது ஒரு தலைமுறை தான், ஒரு ஜெனரேஷன் தான். இப்போ ஐயாவுக்கும் அவருக்கு அடுத்த தலைமுறைக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிற இடைவெளி ஒரு தலைமுறை தான். ஆனால் இங்கே இருக்கிற இளம் பெற்றோர்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கும் உங்களுடைய ஜென்சி பிள்ளைகளுக்கும் இருக்கிற இடைவெளி ஒரு தலைமுறையா? 1000 தலைமுறை இடைவெளி இருக்கிறது. 1000 தலைமுறை இடைவெளி இருக்கிறது. அப்பா வாழ்ந்த வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடுகளோடு பிள்ளைகள் வாழ்ந்தது அந்த காலம். நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லாத வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகள் வாழ்வது இந்த காலம். ஒரு தலைமுறை என்பது 20 வருஷம் 25 வருஷம் என்பது அந்த காலம். ஒரு தலைமுறை என்பதை கிட்டத்தட்ட 100 வருஷங்கள் என்பது இந்த காலம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளினுடைய உலகத்தில் பொருளற்றவர்களாக நிற்கிறீர்கள் என்பது சத்தியம் என்றால்
கம்பனை எப்படி அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு நீங்கள் எடுத்துக்கொண்டு போக போகிறீர்கள் என்று நான் கேட்கிறேன். கம்பனுக்கு நானும் பிரசாந்தனும் எதிரி கிடையாது. கம்பன் தான் எங்களை வாழ வைத்தார், அதிலும் எங்களுக்கு மறுப்பு கிடையாது. இந்த பிள்ளைகளின் உலகத்தில் கம்பனால் நுழைய முடியுமா என்ற யதார்த்தத்தை நான் பேசினால் பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களுக்கு நாங்கள் பொய் பேசுகிறோம் என்று அவர் சொல்லுகின்றார். இழந்தது எல்லாம் கிடைக்கும் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை சொன்னார். இதை விட ஒரு அழகான ஆசீர்வாதத்தை பட்டிமன்றத்தில் கேட்கவே முடியாது. மிக நல்ல ஆசீர்வாதம், அதை நானும் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், இழந்தது எல்லாம் கிடைக்கும் என்று அவர் சொன்னார் அல்லவா? இங்கே இருந்து பிறந்து வளர்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் இழந்தது என்னவென்றாவது தெரியுமா என்று நான் உங்களை பார்க்கிறேன். பேசும்போதே பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்கள் சத்தியம் பேசுகிறார். அவருடைய வார்த்தையே சத்தியம். அதனால்தான் அவர் மனத்திலே இருக்கிற பலவிதமான ஆதங்கங்கள் அவரை அறியாமலேயே வெளியே வந்திருக்கிறார். அவர் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறார், ஒரு இளைஞனை பார்த்திருக்கிறார். அந்த இளைஞன் அவரை பார்த்து நெஞ்சிலே கை வைத்து நெஞ்சு வலி வந்தது என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். இதுதான் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி. இந்த இளைஞனுக்கு நீங்கள் எதிர்வரும் இவர்களை எமையுடைய இறைவன் முதிர்த்தரு கருணையால் முகமலர் நோக்கி எதுவினை இடரிலை இனிதுனும் மனையும். உங்க பையன் கேட்பாங்க, இவ்வளவு நீள வார்த்தை நீங்க சொல்லி பாருங்க. உங்க ஊர்ல அமெரிக்கால 9/11 மாதிரி இந்த ஊர்ல என்னன்னு எனக்கு தெரியும். என்னங்க அது ஃபோன் பண்ணிடும், எங்க அப்பாவுக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு சொல்லி. சரி, எதிர் வருகிற யாரையோ பார்த்து ராமன், அது யாருன்னு தெரியாது, அறிமுகம் கிடையாது. ஆனா எதிரே வருகிற ராமன் ரதத்திலே வர வேண்டியவன் தானே. அவன் ரதத்திலே வராமல் நடந்து வந்து எதிரே வருகிறவரை பார்த்து நீங்க நல்லா இருக்கீங்களா, வீட்டுல நல்லா இருக்காங்களா, பிள்ளைங்க நல்லா இருக்கான்னு கேட்கிறேன். இது தெரியாதவர்கள் உங்க வீட்டுக்கு உங்க உறவினர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகிறார்கள். உங்கள் பிள்ளைகளில் எத்தனை பேர் அவர்களோடு பேசுகிறார்கள் என்று நான் கேட்கின்றேன். பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை என்றால் அந்த அணியில் அடுத்து பேசுகிற பேச்சாளர் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். வீட்டுக்கு வருகிற அத்தையோ மாமாவோ பெரியப்பாவோ சித்தப்பாவோ யாரையாவது வந்து வீட்டுக்கு, முதல்ல உங்க வீட்டுக்குலாம் வரவே மாட்டார், தப்பி தவறி ஒரு விபத்தினால் வந்து விட்டார், அவர்கள் வந்து வீட்டிலே உட்கார்ந்திருந்தால் உங்களுடைய பிள்ளையே மாமா வந்திருக்காங்களா ஓடி அப்படி சொல்ல முடியுமா? அவங்களால சொல்ல முடியுமா? நாணயமாக சொல்லுங்கள், உண்மையை பேசுங்கள். அவர்கள் இருக்கிற அறையின் கதவை மெதுவாக ஒரு 2 முறை தட்டி, அங்கிள் விச் அங்கிள், இதுல இந்த அங்கிள்ன்ற சொல்லுக்குள்ள பெரியப்பாவை போடுவதா, மாமாவை போடுவதா, சிற்றப்பாவை போடுவதா, அத்தையினுடைய கணவரை போடுவதா, யாரை அதிலே அடைப்பது? யாருமே தெரியாமல் வசிக்கின்ற அவர்களுக்கு கம்பனை எப்படி கொண்டு வந்து அறிமுகப்படுத்தப்பட போகிறீர்கள் என்று நான் கேட்கிறேன். எனக்கு நேரமில்லை. முதலிலே மொழியை எடுத்துக்கொள்ளுங்கள். மொழியை விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை முயற்சி, அப்படித்தானே? விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் நேற்று வரை நம்முடைய பெரியவர்கள் அந்த மொழி என்கின்ற அந்த பதாகையை எங்களிடம் கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் இதை இந்த தலைமுறையோடு கீழே போட்டு விடக்கூடாது என்ற பயத்தோடு பதைப்போடு உயிர் துடிப்போடு தான் நாம் அத்தனை பேரும் இந்த அரங்கத்திலே இருக்கின்றோம். இந்த பதாகையை நம் பிள்ளைகளிடம் கொடுத்து செல்லுவதற்காக தமிழ் பள்ளிகள் அது இது என்னென்னவோ முயற்சி செய்கிறோம். ஆனால் நெருப்பென்று சொன்னால் வாய் வெந்து விடாது. 3 தலைமுறை கழித்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தை தமிழை பேசும் என்று முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு நம்மில் எத்தனை பேரால் சொல்ல முடியும்? மொழியினுடைய பயிற்சியே இல்லாமல் அவர்களுக்கு நீங்க மொழி பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறீர்கள் அல்லவா? தமிழ் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் அதிகபட்சம் எவ்வளவு அவர்களால் கற்றுவிட முடியும்? எழுத படிக்க ஓரளவு பேச ஒரு தம்பி இங்கே பேசினான். இதை போல 1000-ல் ஒரு பிள்ளை, 500-ல் ஒரு பிள்ளை தான் பேச முடியும். இந்த பிள்ளைகளை எப்படி நீங்கள் கம்பனை கற்கின்ற அளவு மொழி அறிவை 2 தலைமுறை 3 தலைமுறை கழித்து கொண்டு போக முடியும் என்று முழு மனதோடு. இங்க விடுங்க சார், லண்டன்ல, தமிழ்நாட்டில் எனக்கு நம்பிக்கை இல்லை சார். தமிழ்நாட்டில் தான் நான் வசிக்கிறேன், நம்பிக்கை இல்லை. மொழி அறிவு என்பதே மிக 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 குறைந்து கொண்டு வருகிற ஒரு சமூகத்தில் இன்றைய இளைஞரிடம் எப்படி நீங்கள் கம்பனை கொண்டு செல்ல போகிறீர்கள்? அதனுடைய சாத்தியக்கூறுகள் குறைவு என்று நான் சொல்லுகின்றேன். நான் 2வதாக ஒரு செய்தியை சொல்லுகின்றேன். கம்பன் அன்பை பற்றி நான் பேசினேன், ஐயா பேசினார். ஐடியலிசத்தினுடைய உச்சத்தில் கம்பன் இருக்கின்றார். அதுதான் சிறப்புகளிலெல்லாம் செம்மாந்த சிறப்பு.
அப்படிப்பட்ட ஐடியலிசம் இன்றைய இளைஞர்கள் வாழுகின்ற வாழ்க்கைக்கு யதார்த்த வெளிக்கு பொருந்துமா பொருந்தாதா என்று நீங்கள் சொல்லுங்க. சொல்லுங்களா, எப்படி இருக்கான்? எனக்கு உங்கள் ஊரை பற்றி தெரியாது, என்னுடைய ஊரை பற்றி நான் சொல்லுவேன். தலையில கீரி பிள்ளை உட்கார்ந்துருக்கிற மாதிரி கிராப்பேட்டு, கையை வச்சு பார்த்தா குட்டும். இப்படிலாம் செய்யாதரா என்று பிள்ளையிடம் சொல்லுவதற்கு பயமாக இருக்கிறது. யோசித்து யோசித்து பார்த்து பார்த்து அவதானித்து அவதானித்து தான் பிள்ளைகளிடம் எதையும் சொல்ல வேண்டியிருக்கிறது. எதை ஒன்றை சொன்னாலும் எனக்கு மனச்சலனம், மனச்சோர்வு வந்து விட்டது என்று தற்கொலையை நாடி போகிற பிள்ளைகள் இருக்கிற இந்த சமூகத்தில் இருந்து நான் கேட்கின்றேன், தகப்பன் ஒரு வார்த்தை சொன்ன உடனேயே அவனுக்கு வர வேண்டிய அந்த அரச பதவியை ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் மலர்ந்த முகத்தோடு விட்டு கொடுத்த ராமனை பற்றி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியுமா என்று கூட எனக்கு சந்தேகமாக. சகோதரர்களை பற்றி சொல்லுவது தானே ராமாயணம், அப்படித்தானே? இன்னும் ஒரு தலைமுறை கழித்து சகோதரர்கள் என்று இருப்பார்களா? இருப்பார்களா? அந்த உறவு இந்த உறவு, சிற்றப்பன் பெரியப்பன் அத்தை, ஒரு தலைமுறை கழித்து இந்த வார்த்தைகளை தமிழில் இருக்காது. எல்லா வீட்டிலும் ஒரு பிள்ளை இருந்தால் பெரியப்பா எங்கே, சித்தப்பா எங்கே, அத்தை எங்கே? எனவே உறவுகளை பற்றி சொல்லுவதற்காகவே ஒரு காப்பியம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த உறவுகளினுடைய அழுத்தமும் அடர்த்தியும் நெகிழ்ந்து விரவி போற ஒரு சமூகத்தில் இதை எப்படி நம்முடைய இளைஞர்கள் வாங்கிக் கொள்ளப் போகிறார்கள் என்று நான் கேட்கிறேன். இரண்டாவதாக ஒரு கேள்வியை கேட்கின்றேன். ஒருவனுக்கு ஒருத்தி இந்த தத்துவத்தை சொல்லுவதற்காக வந்தவன் தான். நோக்கமே அதுதான். சீதை ராமன் காட்டுக்கு போற போது அழுதாள். எதற்கு அழுதாள் தெரியுமா? அவன் இந்த ஊரை விட்டு போகிறான் என்பதற்காகவோ அரச பதவியை துறந்து விட்டு போகிறான் என்பதற்காகவோ அவள் அழவில்லையா. நீ இங்கேயே இரு, நான் போகிறேன் என்ற சொல் செவி சுட தேம்புவாள் என்று கம்பன் எழுதுகிறார். அவனை விட்டு ஒரு நிமிடம் பிரிந்திருப்பதுதான் அவளுக்கு வருத்தமாக இருந்ததே தவிர அவளுக்கு வர இருந்த அரசு என்கின்ற பதவி போய்விடுமே என்ற வருத்தமே சீதைக்கு இல்லை என்று கம்பன் எழுதுகின்றார். இப்படிப்பட்ட தெய்வீக காதல் என்பது இன்றைக்கு இருக்கிற பிரேக்கப் யுகத்தில் சாத்தியமா என்று நான் கேட்கிறேன். நெஞ்சினாலே கூட நினைக்க முடியாது. யாரோ ஒருவன் வில்லை முறித்து விட்டான், இவள் ஒருவனை பார்த்து மனதை பறிகொடுத்திருக்கிறாள். யாரோ ஒருவன் வில்லை வளைத்து விட்டான், வில்லை வளைத்தவன் தான் இவள் பார்த்து மனதை பறிகொடுத்தவனா என்று தெரியாமல் அவள் தேம்புகின்ற அந்த சில வினாடிகள் விஷம் போல அவளுக்குள் இருக்கின்றது. ஒரு முடிவை எடுக்கிறாள். ஒருவேளை வில்லை முறித்தவன் நான் பார்த்தவன் இல்லை என்றால் உயிரை விடுவது என்ற முடிவை அவள் எடுக்கிறாள். அப்போ ஒரு முறைதான் பூக்கின்ற மலராக கொடி மனதில் இருந்த அந்த தலைமுறை முடிந்து போய் இன்றைக்கு நான் விமானத்திலே வருகிற போது எனக்கு பக்கத்திலே ஒரு இளைஞனும் ஒரு இளம் பெண்ணும் பேசிக்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் காதலிக்க துவங்கி இருக்கிறார்கள் என்று நான் ஊகிக்கிறேன். விமானத்துக்கு வந்த பிறகு அந்த காதல் வந்ததா, முன்பே காதல் இருந்து ஒன்றாக விமானத்தில் வந்தார்களா என்று எனக்கு தெரியும். அந்த பெண் அந்த வாலிபனிடம் சொல்லுகின்றாள், இதை போல I have never felt this before. This is so special என்று அவள் சொல்லுகிறாள். Then what do you mean? I think I love you. I too love you. This is exactly how I felt the last time as well. இந்த இளைஞர்களை குறை சொல்லுவதற்காகவோ தவறு சொல்லுவதற்காகவோ நான் இங்கே வரவில்லை. அது என் வேலையும் அல்ல. இதுதான் இன்றைய யதார்த்தம், இதுதான் இன்றைய களத்திலே நடக்கிறது. நான் ஒரு வேளையில பேசுகிற போது சொன்னேன், கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு மணப்பெண்ணை தேர்வு செய்து நிச்சயதார்த்தம் நடத்தினால் நிச்சயதார்த்தம் நடந்த அடுத்த நாளை திருமணத்தை முடித்து விடுங்கள் என்று நான் சொன்னேன். ஏனென்றால் நிச்சயதார்த்தம் முடிந்து திருமணம் நடப்பதற்கு நடுவிலே 3 மாதம் 4 மாதம் நீங்கள் இடைவெளி விட்டால் நிறைய ஒருவரோடு பேசிக்கொண்டு பிரேக்கப் ஆகி விடுகிறார்கள். நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணுகிற நிலைமை வந்து விடுகிறது. அப்போது என்னுடைய தேர்வு என்பது மாறலாம் என்கின்ற மனப்பதிவு மனத்துக்குள்ளே வந்துவிட்ட இந்த தலைமுறையினிடம் ஒரு காதல், ஒரே ஒரு பெண், அதுதான் வாழ்க்கை என்கின்ற தத்துவத்தை நீங்கள் சொல்லுகிற போது அவர்களால் எவ்வளவு தூரம் உள்வாங்கிக் கொள்ள முடியும் என்று நான் கேட்கிறேன். மூன்றாவதாக ஒரு கேள்வி. அனுமன் போய் இலங்கையில் அத்தனை பேரையும் கொன்றுவிட்டு இலங்கை நகரை எரித்து விட்டு திரும்பி வந்தானே, அதை அனுமன் ராமனிடம் சொன்னானா? நீங்கள் சொல்லுங்கள்.
அனுமன் ராமனிடம் சொன்னானா? சீதையை அங்கு பார்த்தேன், கற்போடு உனக்காக காத்து கொண்டிருக்கிறாள் என்றுதான் அனுமன் சொன்னானே தவிர, ராமன் நான் போய் என்னெல்லாம் நடந்தது தெரியுமா? ஏகப்பட்ட பயப்பிள்ளைங்க வந்தாங்க, அத்தனை பேருக்கு நான் அடிச்சுட்டு ஊரே ஒரு வார்த்தை தன்னை பற்றி சொல்லவில்லை. எதேச்சையாக வீடனனும் ராமனும் பேசிக் கொண்டிருக்கிற போது உன்னுடைய அனுமன் வந்து இந்த ஊரில் இப்படியெல்லாம் செய்தான் என்று வீடனன் சொல்ல ராமனுக்கு தெரிந்து கொண்டான் ராமன். இது அடக்கத்தினுடைய உச்சம். நான் தான் இதை செய்தேன் என்று அனுமன் சொல்லவில்லை. ராமாயணம் முழுக்கவே யாரும் அதை சொல்லுவதில்லை. இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் ரெஸ்யூம் எழுதுகிற போது, சிவி தயார் செய்கிற போது, ப்ரொஃபைல் செய்கிற போது கம்பராமாயணத்தை அவர்களுக்கு நீங்கள் சொல்லி, நீ என்னெல்லாம் செய்யக்கூடியவன் என்று யாரிடமும் சொல்லிவிடாதேப்பா என்று சொன்னால் இந்த வாழ்க்கைக்கு அது எப்படி சாத்தியம்? ஏன்னா செய்யாதது கூட நான் தான் செஞ்சேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரமே ஜெயிக்கிற இந்த உலகத்தில் இதை எப்படி நீங்கள் அவர்கள் முன்னாலே கொண்டு வைக்கப் போகிறீர்கள் என்று நான் கேட்கின்றேன். நம்முடைய இடத்திற்கு போராடுகின்ற வாழ்க்கையை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போது இந்த வாழ்க்கைக்கு கம்பன் உதவி செய்ய மாட்டானா என்றால், நாம் கம்பராமாயணத்திலிருந்து வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுகிறோமா என்பது அல்ல, வாழ்க்கையிலிருந்து கம்பனை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிற முயற்சியில் தான் நாம் எல்லாரும் இருக்கின்றோம். அந்த உயரிய இடத்திற்கு நாம் போவதற்கு முதலில் தேவை மொழி அறிவு, இரண்டாவது தேவை ஐயா சொன்னது போல பக்தி, மூன்றாவது தேவை எல்லாவற்றையும் துறந்து மேலே போகிற ஞானம். இந்த படிநிலைகளை எய்திய பிறகுதான் கம்பன் நமக்கு ஓரளவு புரியவே ஆரம்பிக்கிறான். இதுதான் சத்தியம். நாங்கள் கூட, நானும் தம்பி பிரசாந்தனும் 25-30 வருடங்களாக, தம்பி அவ்வளோ வருஷம் இருக்காது, நான் 30 வருடங்களாக பேசி வருகின்றேன் கம்பனை. ஆனால் ஒரு அளவு புரிந்து கொள்வதற்கு அனுபவம் தேவையாக இருக்கிறது. வாழ்க்கையிலே அடிப்பட வேண்டி இருக்கிறது. இத்தனையும் மீறி எதுவுமே நிலையில்லை என்று வந்த பிறகுதான் கம்பனை அறிந்து கொள்ள முடிகிறது என்றால், இன்றைக்கு தான் இருக்கிற நிலம் தனக்கு சொந்தமா என்று தெரியாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி இந்த கம்பராமாயணத்தை கொண்டு செல்ல போகிறீர்கள் என்று நான் உங்களுக்கு கேட்கிறேன். அப்போது கம்பன் தேவையில்லை என்பதல்ல, கம்பன் நமக்கு தேவை, அவன்தான் நமக்கு கதி. ஆனால் இன்றைய இளைஞர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை வைத்து பார்க்கிற போது அவர்களுடைய உலகத்துக்கும் இங்கே சொல்லப்பட்ட விழுமியங்களுக்கும் என்ன பொருத்தம் இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். சகோதரர்களுக்காக எதையும் விட்டு தருகிற ராமாயணம். என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ என்று ராமன் பேசுகின்றான். எனக்கு உங்கள் ஊரை பற்றி தெரியாது. எங்கள் ஊரில், இந்தியாவில் லட்சக்கணக்கான வழக்குகள் தேங்கி இருக்கின்றன நீதிமன்றங்களில். இந்த வழக்குகளை எல்லாம் குறைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு சட்டம் இயற்றினால் போதும். அண்ணன் தம்பியின் மீதும், தம்பி அண்ணனின் மீதும் போட்ட வழக்குகளை எல்லாம் நீக்கிவிட்டால் எல்லா வழக்குகளுமே எங்கள் நீதிமன்றங்களில் முடிந்துவிடும். ஒரு வரப்பு தகராறில் ஒரே ஒரு தென்னை மரம், அதை அண்ணன் பெறுவதா தம்பி பெறுவதா என்று சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. சண்டை ஆரம்பித்து 30 வருஷங்களாக இரண்டு பக்கத்திலும் இருக்கிற வழக்கறிஞர்கள் தென்னந்தோப்பையே வாங்கிவிட்டார்கள். இதுதான் சார் யதார்த்தம். இந்த யதார்த்தத்துக்கு நடுவிலே நின்று கொண்டு நீங்கள் அவர்கள் 2 பேரையும் பார்த்து, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ என்று சொல்லடா மகனே என்று முதல் மகனுக்கு நீங்கள் சொன்னால், இரண்டாவது மகன் உங்களை வீட்டுக்குள் விடுவானா என்று மாத்திரம் இங்கே இருக்கிற பெற்றோர்களை தயவு செய்து யோசித்து பாருங்கள். தனக்கு தன்னுடைய சிறிய மாமியார் செய்த பிழையை கூட பெரிதாக நினைக்காத ஒரு மருமகளாக சீதை இருந்தாள். இளைஞர்களை விடுங்கள், அந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டுகின்ற இங்கே இருக்கிற நடுத்தர வயதிலே இருக்கிற பெண்களை பார்த்து நான் கேட்கிறேன், நாம் அப்படி செய்ய தயாராக இருப்போது என்று கேட்கிறேன். நாம் எப்படி இருக்கிறோமே, நாமே கம்பராமாயணத்தை வாங்கவில்லை, இளைஞர்களுக்கு எப்படி கொண்டு செல்ல போகிறோம்? எனவே மிக அழகான வார்த்தைகளால் கம்பன் எவ்வளவு உயர்ந்தவன் என்று நானும் கூட அரை மணி நேரம் இப்போது பேச தயார்தான். அதில் எனக்கு முழுமையான நம்பிக்கையோடு பேசவும் நான் தயார். ஆனால் இன்றைய இளைஞர்கள், இன்றைய ஜென்சி இளைஞர்கள், நேற்று நாம் வாழ்ந்த வாழ்க்கையை அவர்கள் வாழவில்லை. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒருவர் தான் இருக்கிறார், அது அவர்கள் மாத்திரம். இட் இஸ் அ நார்சிஸ்டிக் ஜெனரேஷன். நான், என் நலம், எனக்கானது, எனக்கு பிடித்தது, எனக்கு தேவையானது, இது மாத்திரம்தான் உலகம் என்றுதான் இன்றைய இளைஞர்கள் வாழ்கிறார்கள். நாம் அவர்களை பார்த்து வருத்தப்படலாம், பரிதாபப்படலாம், அவர்கள் மாற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யலாம். ஆனால் யதார்த்தத்தை வாங்கி கொண்ட பிறகுதான் நம்மால் அதற்கான தீர்வுகளையே கண்டுபிடிக்க முடியும். இன்றைய இளைஞர்கள் இப்படி இருக்கிற போது மகத்தான விழுமியங்களை சொல்லுகிற
இருக்கிற காப்பியங்கள் தேவை. ஏனென்றால் அவை கூட இல்லைவென்றால் முழுவதுமாக ஒரு சமூகமே நீர்த்து போய்விடும். ஆனால் அது ஒரு ஐடியலிசம், அதை போற்றலாம், வணங்கலாம். கோபுரத்தின் மேலே இருக்கிற கலசத்தை பற்றி நடுவர் அவர்கள் சொன்னார்கள். அந்த கலசத்தை கீழே இருந்து பார்த்து வணங்குவது போல இந்த காப்பியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக எடுத்து வணங்கலாமே தவிர, அன்றாட வாழ்வில் இன்றைய இளைஞர்கள் வாழுகின்ற இந்த நார்சிஸ்டிக், தன்னைத்தானே விரும்புகிற மனநிலையில் இருக்கிற இளைஞர்களை இந்த கம்பராமாயணத்துக்குள் கைப்பிடித்து எடுத்துக்கொண்டு வருவது என்பது ஒரு கற்பனை, ஒரு கனவு. அது ஒரு மாபெரும் கனவு. ஆனால் அது யதார்த்தத்துக்கு மிகவும் புறம்பானது என்கின்ற காரணத்தினால் யதார்த்த வழிகளிலே கால் பதிக்க வேண்டும் என்பதையே எப்போதும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிற எங்களுடைய நடுவர் இந்த விஷயத்தில் மாத்திரம் அதை மறுதளித்து விட்டு தத்துவார்த்தமான வாழ்க்கைக்கு பொருந்தாத ஒரு தீர்ப்பை கொடுத்துவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி. வனத்தில் உள்ள மலர் வகைகள் எல்லாம் கொய்து, வனத்தில் உள்ள மலர் வகைகள் எல்லாம் கொய்து, வாசனை வேர் பச்சிலை யாவும் சேர்த்து. வனத்தில் உள்ள மலர் வகைகள் எல்லாம் கொய்து, வாசனை வேர் பச்சிலை யாவும் சேர்த்து, கனத்ததோடு பூப்பொதியாம் ராமன் காதை வால்மீகி என்னும் தவசி கட்டோடு ஈந்தான். வால்மீகி என்னும் தவசி கட்டோடு ஈந்தான். இனத்தை எல்லாம் ஆய்ந்தறிந்து இணைத்து கோர்த்து இடை கடந்த மாசு மருவு யாவும் நீக்கி தனித்த மனம் அறம் திகழும் மாலையாக்கி தரணிக்கே சூட்டி வைத்தான் கம்பன் தானே. நிறைந்த அவைக்கு தலை வாழ்ந்த பணிவான வணக்கம். உலகெங்கிலும் கம்பன் கொண்டாடப்படுகிறான் என்றாலும் கூட வேறு யாரை விடவும் கம்பனை கொண்டாடுவதற்கு உங்களுக்கு கூடுதல் தகுதியும் உரிமையும் இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். ஏனெனில் வாழ்ந்த மண்ணை விட்டு, கொல்லையில் இருந்த கேணியை விட்டு, கேணியின் ஓரத்தில் வளர்ந்த பொங்கை மரத்தை விட்டு, பொங்கை மரத்தின் பூக்களை விட்டு, உறவை விட்டு, ஊர் எல்லையில் இருந்த தெய்வத்தை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு, எல்லாவற்றையும் விட்டு புலம்பெயர்ந்து வாழும் உங்களைப் போலவே புலம்பெயர்ந்து வாழ்ந்தவன் கம்பன். சோழ நாட்டில் வாழ முடியாமல் பாண்டிய நாட்டுக்கு போனவன் கம்பன். புலம்பெயர்ந்த ஒரு கவிஞனுக்கு புலம்பெயர்ந்தவர்களை தவிர வேறு யாரா இருக்க முடியும்? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கம்பன் சோழ நாட்டுக்கு போனால், நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்கெங்கோ போனீர்கள். ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போன தமிழர்கள் அல்லது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போன கம்பன் கையோடு கொண்டு போன பொருள் ஒன்று உண்டு. அது என்ன? அதான் சபாஸ். உறக்க சொல்லுங்க, இன்னும் உறக்க சொல்லுங்க. தமிழ். புலம்பெயர்ந்து போன போது தங்கள் உயிர் மூச்சை, தங்கள் உண்டு உயிர் வாழும் அமிழ்தத்தை, தங்களை 3500 ஆண்டுகளாக ஒரு தொடர்ச்சியோடு காப்பாற்றிக் கொண்டிருக்கும் எம்மைப்பாடு என்ற தெய்வங்களே கேட்ட ஒரு மொழியை தாம் பிழைத்திருப்பதற்காக தம்மை தமிழால் பாட வேண்டும் என்று தெய்வங்களே கேட்ட ஒரு மொழியை உடன் கொண்டு சென்ற ஒரு இனம் இப்போது கம்பனை கொண்டாடுகிறது. நானும் பேசாமல் தான் பேச விரும்புகிறேன். ஆனால் பேசாமல் இருப்பதை பேசி பார்க்க விரும்புகிறேன். பேசாமல் இருப்பதை எப்படி பேசி பார்ப்பது என்றால் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். நீங்கள் கம்பனை கொண்டாடினால் மொழியை கொண்டாடுகிறீர்கள். மொழியை கொண்டாடுகிறவர்களுக்கு மொழியை கொண்டாடினால் இனத்தை கொண்டாடுவீர்கள். மொழியை இனத்தை கொண்டாடுகிறவர்களுக்கு இழந்த மண் திரும்ப கிடைக்கும்.
இழந்தது எல்லாம் கிடைக்கும். இழந்தது எல்லாம் கிடைக்கும் என்பதன் அடையாளம் துவக்கம் லண்டனில் நடைபெறும் கம்பன் விழா. நான் சொல்லுவது அலங்கார வார்த்தைகள் அல்ல. நீங்கள் சொன்னது போல சத்தியம், உண்மை. இந்த காலம்தான் மனிதர்கள் உண்மையையும் பொய்யையும் வேறாக குழப்பிக் கொள்கிறார். மகாகவி கலீல் கிப்ரான் சொல்லுவார், உண்மையின் தேவரையும் பொய்யின் தேவரையும் உடன் பிறந்தவர். ஏனாவிட்டால் பொய்யின் தயவில்லாமல் உண்மையால் வாழவே முடியாது. பொய்யின் தயவில்லாமல் உண்மையால் வாழ முடியாது. பொய்யென்று ஒன்று இருந்தால்தானே உண்மை வாழும். இருவரும் உடன் பிறந்தவர்கள். கிப்ரான் எழுதினார், பொய்யும் உண்மையும் உடன் பிறந்த சகோதரிகள் இருவரும் ஒரு நாள் ஒரு கடலுக்கு நீராட போனார்கள். தங்கள் ஆடைகளை களைத்து விட்டு இருவரும் கடலில் நீராடி கொண்டிருந்த போது பொய்யின் தேவதைக்கு அழைப்பு வந்தது. அதற்கு அழைப்பு அதிகம். பொய்யின் தேவதைக்கு அழைப்பு வந்தது. அழைப்பு அதிகமாக இருந்த அவசரத்தில் பொய்யின் தேவதை புறப்பட்டு போகிற போது தவறுதலாக பிழையாக உண்மையின் ஆடையை அணிந்து கொண்டு போய்விட்டார். அழைப்பதற்கு யாருமில்லாத தனிமையில் நன்றாக குளித்து முடித்து கரையேறிய உண்மை தேவதை பார்த்தாள். அணிந்து கொள்வதற்கு பொய் தேவதையின் ஆடையாக இருந்தது. பிறந்த மேனியோடு போக விரும்பாததால் பொய் தேவதையின் ஆடையை அணிந்து கொண்டு போனாள். கிப்ரான் எழுதினார், அன்றிலிருந்துதான் மனிதர்கள் உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் பார்க்கிறார்கள். எனவே ஆடைகளோடு பார்ப்பது அனுமானங்களை மாற்றிவிடும். பிறந்த மேனியாக பார்ப்பது சிறந்தது. இந்த தலைப்பை எப்படி பார்க்க வேண்டும்? இன்றைய இளையோருக்கும் நான் உங்கள் முன்னுரையிலே இருந்து மேற்கோள் காட்டுவதை நீங்கள் தவறாக கொள்ளக்கூடாது. ஒரு பட்டிமன்றத்தில் நீதிபதியை அப்படி தன் பக்கம் இழுத்துக் கொள்ளலாமா என்று கேட்கக்கூடாது. ஆமாம், நீதிபதியின் முந்தைய தீர்ப்புகளை, நீதிபதியின் முந்தைய வாசகங்களை மேற்கோள் காட்டலாம். நீதியையும் நீதிபதியையும் விலைக்குத்தான் வாங்கக்கூடாது. ஒரு நீதிமன்றத்தில் ஒருத்தன் சாட்சி சொல்ல வந்தால் அந்த வக்கீல் கேட்டார், இந்த வழக்கில் நீ காசு வாங்கினாயா? அவன் பதில் சொல்லவில்லை. அந்த வக்கீல் கேட்டுக்கொண்டே இருந்தால் அவன் பதில் சொல்லவே இல்லை. நீதிபதிக்கு கோபம் வந்து அந்த அந்த ஆளை பார்த்து கேட்டார், உன்னைத்தானையா கேட்கிறார்? அவன், ஐயா சாமி, உங்களை கேட்பதாக நினைத்தேன். அப்படி இல்லை. நீங்கள் சொன்ன வார்த்தையை பிரமாணத்தை சொல்கிறேன். 46 ஆண்டுகளாக கம்பனோடு நான் பயணிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னது சத்தியமான பிரமாணம் என்பது உண்மையானால், இளையோராக இருந்தபோதே கம்பவாரதியை கம்பன் கைப்பற்றிவிட முடியும் என்றால் இன்றைய இளையோருக்கும் கம்பன் வழிகாட்ட முடியும் தானே? அதை விட இன்னொன்று, ஒன்றை முடியும் என்று சொல்வதற்குத்தான் ஆட்கள் வேண்டும், முடியாது என்று சொல்வதற்கு இருக்கு. அதுவும் படித்தவர்கள். நான் இன்னொன்று கேட்கிறேன், குருவருளும் திருவருளும் கூடினால் ஒன்று முடியுமா முடியாதா? அது சொல்ல முடியுமா முடியாது? நீங்க சொல்லுங்க, குருவருளும் திருவருளும் கூடினால் முடியுமா முடியாது? என்ன இவ்வளவு இருக்கும்? குருவருளும் திருவருளும் கூடினால் முடியுமா முடியாதா? முடியும். முடியும் என்றால் இளையோருக்கும் கம்பனால் வழிகாட்ட முடியும். அதுவும் பிரசாந்தின் இளைஞன். எல்லோரிலும் இளையவன் வந்து சொல்கிறான், கம்பனால் இளையோருக்கு வழிகாட்ட முடியாது. இதுக்கு பேர் தான் தர்ம சங்கடம். தர்மம் எப்போது சங்கடமாகும் என்றால் தர்மத்திற்கு எதிராக பேசுவது தர்ம சங்கடம். அதுவும் அவனாவது இனிமேலாம் பேச போகிறான், அவன் என்ன சொல்ற உரிமை எனக்கு இருக்கிறது, தம்பிதானே. அப்படி சொன்னால் தானே யாழ்ப்பாண தமிழாக இருக்கும், எங்க ஊர் தமிழ் அப்படித்தான். அவன் இனிமேல் பேச, அம்மா அப்பவே பேசிட்டாங்க. இன்னும் தர்ம சங்கடம். இந்த தலைப்பை நாளைக்காவது வைத்திருக்கலாம்.
1 மணி நேரத்திற்கு முன்னால் இல்லை 2 மணி நேரத்திற்கு முன்னால் இதே அரங்கில் அன்பை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் கம்பனை விட்டால் வேறு வழியே இல்லை என்று நீங்கள் சொன்னதை நான் மேற்கோள் காட்டுவதை நீங்கள் தவறாக சொல்லாதீர்கள். ஒரு வழக்கில் நீதிபதிகளின் சொன்னதை மட்டும்தான் மேற்கோள் காட்ட வேண்டும் என்பதில்லை. எதிர் வழக்கில் நீங்கள் சொல்வதையும் மேற்கோள் காட்ட வேண்டும். அன்பினாலே தான் இந்த உலகத்தை ஆழ முடியும் என்பதற்கு கம்பன் தான் எடுத்து காட்டுகிறார். அன்புதானே இளையோருக்கு வழிகாட்ட வேண்டிய தேவை. பண்பாட்டு சிறப்புகளை கற்றுத்தருவதற்காகத்தானே நடத்துகிறோம். ஒன்றுமே இல்லை. கைகளை 2 கரங்களையும் கூப்பி வணங்கும் பண்பாட்டு பழக்கமே குறைந்து வருகிறது. ரொம்ப சின்னது. அதே முதலில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நான் கொழும்பு கம்பன் விழாவில் பேசுகிற போது சொன்னேன், குழந்தைகளை கம்பன் விழாவிற்கு நிறைய பேர் கூட்டிக் கொண்டு வருவதில்லை. நான் சொன்னேன், தயங்காமல் அடுத்த முறை கூட்டிக் கொண்டு வாருங்கள். உடனே ஒருத்தர் சொன்னார், அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. உனக்கு எப்படி தெரியும்? அவன் இதெல்லாம் விரும்ப மாட்டான். உனக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு இதெல்லாம் புரியாது. இதை விட பிழை என்ன இருக்கிறது? நான் சொன்னேன், உன்னை விட உன் குழந்தை அறிவாளியாகி விடக்கூடாது என்கிற அச்சத்தை முதலில் விடும். தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து வன்னியோருக்கெல்லாம் முடிவு என்றால் இளையோருக்கும் கம்பனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அது வணங்குவதிலே இருந்து, வாழ்த்துவதிலே இருந்து, ஒன்றை ஏற்பதிலே இருந்து, மறுப்பதிலே இருந்து எல்லாவற்றையும் இளைய தலைமுறைக்கு கம்பனால் கற்றுத்தர முடியும். கம்பனிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஒன்றும் இல்லை, கும்பிட சொல்லி படைத்தாங்க. நான் ஒரு வீட்டுக்கு போனேன். ஒரு பையன் அறிமுகப்படுத்தி வச்சேன். அவன் பெரிய படிப்பு படிக்கிறான், கோல்டு மெடலிஸ்ட். ஆமாம், தங்க மகன். ஆமாம் சொல்றேன். நான் தம்பி வணக்கம். அவன் அவர்கள் 2 தினம் கூப்பி வணங்கவில்லை என்பது கூட எனக்கு வருத்தமாக இல்லை. என்னை பார்த்த பிறகு அவனுக்கு ஏன் நெஞ்சு வலி வந்தது அப்படின்றான். 2 வாரங்களுக்கு பிறகு பொது இடத்தில் பார்க்கிறேன். 2 வாரங்களுக்கு பிறகு அந்த பையன் என்னை குறைந்தபட்சம் ஒரு மனிதன் போலாவது பார்த்துக்கூடாது. உயரமாக இருப்பது பிழையா? அது என்ன என் முயற்சியில் வந்ததா? அது பெற்றோர் கொடுத்த வரம். இந்த பையன், ஓ you came, huh? Yes, I came. இல்லை, அயோத்தியில் எதிரே வருகிறவர்களை பார்த்து ராமன் கேட்கிறான், நன்றாக இருக்கிறார். அந்த இடத்துல ஒரு வரி கம்பன், ஒரு சொல் தான், ஒரு பாட்டு தான் வேணாம். எமை உடை இறைவன் எதிர்வரும் அவரை எமை உடை இறைவன். அதாவது அயோத்தியினுடைய அரசன், இளவரசன் அயோத்தியில் வாழ்கிற மனிதர்களை பார்க்கிற போது, நீ நன்றாக இருக்கிறாயா, தொழில் நன்றாக இருக்கிறதா, உன் உறவு நன்றாக இருக்கிறதா, எல்லாம் நன்றாக இருக்கிறதா என்று இனிய சொற்களை பேசினான் என்று எழுத வந்த கம்பன் அந்த இடத்தில் அவனை இளவரசன் என்று குறிப்பிடவில்லை, அரசன் என்று குறிப்பிடவில்லை, வலிந்து ஒரு சொல்லை பயன்படுத்துகிறான், எமை உடை இறைவன். அதாவது கடவுள் குடிமகனை பார்த்து கேட்கிறான், நன்றாக இருக்கிறாயா, நலமாக இருக்கிறாயா. அப்படியானால் மனிதர்களை பார்த்தவுடனேயே பேச வேண்டிய, சொல்ல வேண்டிய அடிப்படை பண்பு வணங்குவதும் நலம் விசாரிப்பதும். இந்த நலம் விசாரிக்கிற எளிய பண்பை நான் ஏன் வணங்க வேண்டும்? அவன் கும்பிட மாட்டான், நான் கும்பிடணுமா? நான் கற்றுத்தருகிறேன். நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லித் தருகிறேன். 4 முறை நீங்கள் கும்பிட்டு விடுங்கள். 5வது முறை அவன் முந்தி கொண்டு விடுவான். அவன் ஏன் தெரியுமா முந்துவான்? இவன் கும்பிட்டுவான். இன்னும் சொல்ல போனா நம்மளுக்கு இருந்த ஒரு நல்ல பழக்கம் அவனுக்கு தொட்டி கொண்டு விடும். இவருடைய சிறிய பண்பு தானே, அன்பு தானே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்வது. காப்பியம் முழுக என்ன நடக்கிறது பாருங்க. கூட பிறந்தவர்கள் 3 பேர், கூட
பிறந்தவரோடு மட்டும் இல்லை, அது 3 நிமிடம் இருக்கிற போது அது கரெக்டாக. கூட பிறந்தவர்கள் மட்டும் 3 பேர் இல்லை, அவன் ஏற்றுக்கொண்ட 3 பேரும் யார் என்று பாருங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்வது. இன்னொருவன் வேடன், இன்னொருவன் விலங்கு, இன்னொருவன் அசுரன், அரக்கன். தன் தம்பிகளுக்கு இணையாக அவர்களை ஏற்று நடத்துகிறான், சமமாக பாவிக்கிறான். அதிலும் வேடன் என்ன கொண்டு வந்து கொடுக்கிறான். ஆச்சரியம் பாருங்கள், அவன் மீனும் தேனும் கொண்டு வந்து கொடுக்கிறான். இந்த இடத்தில் ஒரு சிறிய ஒப்பீட்டை சொல்ல விடுகிறேன். வால்மீகி ராமாயணத்தில் அந்த மூலக்காப்பியத்தில் அசைவ உணவு உண்ணும் பழக்கம் ராமனுக்கும் சீதைக்கும் உண்டு. இறைச்சி உண்ணும் பழக்கம் இருந்தது. இறைச்சி உண்ணும் பழக்கம் இருந்ததாலே தான் சீதை மான் வேண்டும் என்று கேட்கிறார். இறைச்சி உண்ணும் வழக்கம் இருந்ததாலே தான் அவள் மான் வேண்டும் என்று கேட்கிறார். வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறவன் வலை வைத்து பிடிப்பானா, அம்பு வீசி பிடிப்பான்? எதையும் ஒண்ணு யோசித்து பாருங்கள். ஆனால் 8-9 நூற்றாண்டுகளுக்கு பிறகு தன் காப்பியத்தை எழுத வந்த கம்பன் பௌத்தமும் சமணமும் சைவமும் வைணமும் தழைத்து ஓங்கி எல்லாற்றுக்கும் மேலாக தெய்வம் கொல்லான் புலாலை மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் என்கிற ஒரு குரலை மனதில் வைத்துக் கொண்டு தன் காப்பியத்தின் நாயகனான ராமனை அசைவ உணவு பழக்கத்தில் இருந்து விடுவித்து சைவ உணவு பழக்கம் உள்ளவனாக, இன்னும் சொல்ல போனால் ராமன் என்ன சாப்பிட வேண்டும் என்று கம்பன் தீர்மானித்தார். அதில் ஒரு நுட்பம் இருக்கிறது. கொல்லான் புலாலை நான் வள்ளுவேன். ஏன்னா பௌத்தத்தில் கொல்லலாம், பௌத்தத்தில் கொல்லக்கூடாது, சாப்பிடலாம். பௌத்தத்தில் கொல்லக்கூடாது, சாப்பிடலாம், பாவம் இல்லை. நம்ம ஊர்ல இன்னும் சிறப்பு, கொன்றால் பாவம், கொன்றால் போச்சு. பௌத்தத்தில் கொல்லக்கூடாது, சாப்பிடலாம். அதனால்தான் வள்ளுவன் பிரித்தான். கொல்கிறவன் வேறு, உண்கிறவன் வேறு. கொல்லான் புலால் மறுத்தான் எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் என்று ராமரின் அந்த உணவு பழக்கத்திற்கு மாற்றிய பிறகு இப்போது குகன் கொண்டு வந்து மீனும் தேனும் கொடுக்கிறான். ஆனால் நான் உண்ணாத ஒன்றை, எனக்கு பிடித்தமில்லாத ஒரு உணவை, நான் மறுத்த ஒரு உணவை, நான் ஏற்காத உணவை நீ தந்தாய் என்று நிராகரிக்காமல் அன்பினால் அதை ஏற்று, எமது உணவு நீ தந்தது அன்பினால் தந்தது என்பதால் அது அமிர்தத்திற்கு ஒப்பானது என்று ராமனை பேச வைத்த பெருமை கம்பனுக்கு உண்டு. நண்பர்களே, நிறைவாக ஒரு வரி சொல்கிறேன். இன்றைய இளையோர்க்கும் என்று வந்துவிட்டதா சொல்கிறேன். இன்றைய என்பது தனித்து வெட்டப்பட்ட ஒரு துண்டு அல்ல. இன்றைய என்பது நேற்றின் தொடர்ச்சி. 800 ஆண்டுகளாக தொடர்ந்து வாசிக்கப்படுகிற, போற்றப்படுகிற, எல்லா தலைமுறையிலும் எல்லா காலத்திலும் யாரேனும் இல்லை, பெரும் எண்ணிக்கையிலான இளைஞர்கள் தரையில் அமர்ந்து கேட்டும் மகிழ்ந்தும் கம்பனை கற்றும் வந்ததாலே தான் காப்பியம் என்று இருக்கிறது. நான் எல்லா கூட்டங்களிலும் சொல்வதை இப்போது சொல்கிறேன். என் குழந்தை பருவத்தில் 10 வயதில் 12 வயதில் இருந்தேன். எந்த ஊரில் ராமாயணம் உரை நடந்தாலும், பட்டிமண்டபம் நடந்தாலும், வழக்காடு மன்றம் நடந்தாலும் என் தாயார் என்னை அழைத்து போவார். எனக்கு புரியுமா புரியாதா, தெரியுமா தெரியாதா என்ற கேள்விகளை அப்பாற்பட்டு என் நெஞ்சில் அந்த விதைகள் விழுமாறு செய்தார். வாழ்க்கையில் இருக்கிற அனுபவ மழை பெய்கிற போது அந்த விதை முளைத்து நான் ஒரு சிறு செடியாக இந்த மேடையில் இருக்கிறேன். நான் உங்களுக்கும் அதைத்தான் சொல்வேன். இளையோருக்கு கம்பன் வழிகாட்டுவான். இளையோருக்கு வழிகாட்ட வேண்டியது நம் கடமை. இளையோருக்கு கம்பன் வழிகாட்டுவான், வழிகாட்ட முடியும். இளையோருக்கு வழிகாட்ட வேண்டியது நம் கடமை. ஒரு கூட்டம் பாக்கி இல்லாமல் அம்மா கூட்டு கொண்டு போவார். கூட்டம் முடிந்த பிறகு போட தம்பி, ஐயா பேசிட்டு வந்திருக்காங்க, போறதுக்கு முன்னால போய் ஐயா காலை தொட்டு கும்பிடு என்பார். அதை விட இன்னொன்று சொல்லுவார், தம்பி கும்பிடுற மாதிரி நடிக்காதடா, நெசமாவே கும்பிடு. அது மட்டும் இல்லை, தமிழ் பேசி தமிழுக்காக நடக்கும் அந்த கால்களில் கட்டை விரல்களை தொட்டு விட்டு வந்துவிடும்.
என்று சொல்லியிருக்கிறார். நான் நண்பர்களை நான் ஒரு பெரிய பட்டியல் வைத்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் நான் விழுந்து கும்பிட்ட சான்றோர்களின் திருவடிகளின் எண்ணிக்கை இளையோருக்கு கம்பன் காட்டிய வழியை காட்ட முடியும் என்ற வழியை என் தாய் எனக்கு காட்டினார். அப்படி நிறைய காலில் விழுந்து பிழைத்தவனா நீ என்று கேட்கிறீர்களா? இல்லை. அப்படி நிறைய காலில் விழுந்ததால் யார் காலிலும் விழாமல் வாழ்கிறோம். யார் காலிலும் விழாத ஒரு வாழ்க்கையை கம்பன் எனக்கு தந்தான். அதை இளையோருக்கு கம்பன் தருவான். எனவே இளையோருக்கு, முதியோருக்கு, இது வரும் வரும் தலைமுறைகளுக்கு இந்த மொழி வாழ்கிற காலம் வரையில் நீங்கள் சொன்னது போல் தமிழை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. தமிழர்களை தவிர தமிழை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது, தமிழர்களை தவிர. எனவே அந்த படிக்கு ஆளாகாமல் தமிழை காப்பது, மொழியை காப்பது, இனத்தை காப்பது, மண்ணை காப்பது, அதை இளையோருக்கு கற்றுத்தருவது கம்பனிடமிருந்து இளையோரால் கற்க முடியும். கம்பனுக்கு கற்றுத்தரும் பாதையை இளையோருக்கு உண்டாக்கி தரும் விரும்புறுப்பு நமக்கு உண்டு. அதுவே கம்பன் விழாக்களின் நோக்கம், அதுவே கம்பன் விழாக்களின் இலக்கு. நன்றி.